காங்கிரஸ் எம்பி அபிஷேக் சிங்வியின் இருக்கையில் கரன்சி நோட்டுக்கட்டு இருந்ததாகவும் அது பற்றி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியது மாநிலங்களவையில் புயலை கிளப்பியது. காலையில் மாநிலங்களவை தொடங்கியதும் பேசிய அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர், நேற்றைய கூட்டத்திற்கு பின் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான அபிஷேக் மனு சிங்விக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் 100 நோட்டுகள் அடங்கிய 500 ரூபாய் கட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார். இது பற்றி விசாரணை நடத்த காவலர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தன்கர் தெரிவித்தார். I hereby inform that during the routine, apparently a wad of currency notes was recovered by the security officials from seat number 222, presently allotted to Shri Abhishek Manu Singhvi, elected from the state of Telangana. The matter was brought to my notice to ensure that investigation takes place in accordance with law, and the same is underway. அவைத்தலைவரின் வெளிப்படையான குற்றச்சாட்டு காரணமாக மாநிலங்களவையில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கைப்பற்றப்பட்ட பணம் பற்றி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் உறுப்பினரின் பெயரை அவைத்தலைவர் வெளிப்படையாக குறிப்பிட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். ये मैटर आपने कहा कि इन्वेस्टिगेशन में है. जब तक इन्वेस्टिगेशन नहीं होता और जब तक आपको ऑथेंटिसिटी से कोई एक व्यक्ति के पास या कोई एक सीट के ऊपर मिला है, ऑथेंटिसिटी नहीं होता, तब तक तो उसका नाम बोलना ही नहीं. மல்லிகார்ஜுன கார்கேவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் பணம் கிடைத்த விவகாரம் குறித்து அவையில் விவாதம் நடத்த கோரி முழக்கமிட்டதால் மாநிலங்களவையில் பரபரப்பு ஏற்பட்டது. அமளிக்கு இடையே குறுக்கிட்டு பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, பாஜக எம்பிக்களை கூச்சலிடுமாறு அமைச்சரே தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டினார். A minister is provoking their members to get shouts at. It's totally unfair, sir. Totally unfair. No, I saw that. I saw that. I saw that. Why should they disturb the house unnecessarily? Why should they disturb the house? Sir, zero. Sir, please zero. திருச்சி சிவாவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பாஜக உறுப்பினர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக கூறினார். இதனையடுத்து பாஜக எம்பிக்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் முழக்கம் எழுப்பியதால் அவையில் உச்சகட்ட குழப்பம் நிலவியது. இந்நிலையில் தனது இருக்கையில் பணக்கட்டு கிடந்தது குறித்த தகவல் அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக காங்கிரஸ் எம்பி அபிஷேக் சிங்வி தெரிவித்துள்ளார். அவையில் நேற்று 3 நிமிடங்கள் மட்டுமே இருந்ததாக கூறிய அவர், 1 மணிக்கு அவை நடவடிக்கைகள் முடிந்ததும் உணவகத்தில் மதிய உணவு உட்கொண்ட பிறகு 1:30 மணிக்கு நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.